போனார். ஏண்டா என்னடா படம் பார்க்குறிய, சத்துன்னு அரைஞ்சு விட்டு என்ன படம் பார்க்குறியா ராஸ்கல் பிச்சு போடுவேன். அடித்தவர் எனக்கு மட்டும் காமிக்கலான்னு உட்காந்துட்டான். ஆனால் எப்படி பண்ணுறேன் பாரு, மிருகத்தில் இருக்க காமெடி சுரக்குது. நீ வந்து ஐ லவ் வசனம் தெரியாட்டா முழுங்கிடுவார். ஐ ரோ பா ஐ எவ்வளோ லேட்டாக சிரிக்கிறான் பாரு அவங்க. அப்போ முழு நாடகத்தை சிரிக்க எப்படி அவங்களுக்கு 30 வயசாயிரும். இது வந்து ஆரம்பத்தில் சொன்ன காமெடிக்கு ஐ கிரீம். தம்பி அது எப்படி ஐ சொல்லுங்க எல்லாரும். அப்புறம் அவன் புருஷன் ஆயிட்டேன் நமக்கு. வாடா வாடா ஆளுக்கு ஒரு நாளைக்கு விளங்கிடுவோம். குளிச்சுட்டா சரியா போயிரும் ப்ரோ. அது காரில் தானே வர்றீங்க ப்ரோ. அந்த முருகா நான் தமிழில் தான் பேசுவேன். ஏன்னா தமிழ்நாடு. நான் ஏன்னா மணிரத்னம் டைரக்டரை படித்தவன். நான் உன்னை மனதால எலி பிடிக்கிறேன், காதலிக்கிறேன், நான் உன்னை விரும்புகிறேன் செவத்த தொல்லியே. நீ என்ன நினைக்கிற? அடுத்தவனை எல்லாம் நம்பி போகாத, உனக்காகத்தான். அது என்னங்க கரண்ட் புல் மாதிரி கிருக்குறது. பால் இல்லப்பா மினரல் வாட்ரு. ஏண்டா அவன் சர்ச்சு மாடா. இப்போ ஆங்கிலம். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஹிந்தியில் என் தம்பி சொல்கிற மாதிரி ஹிந்தியில் சொல்லவா? கேம் லடுக்கி ஹே சப்புளு ஹே லாம் சகரகா எகரகா. என்ன சொல்கிறாரு? டவுசர் ஓடாமே வருவோம்ன்றார். 1927 படம் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வயதான முதியோர்கள் எல்லாம் வந்து இங்கே அமரும் இடம். பிரதீஸ்வரி மாதிரி ஒரு மனைவி கிடைக்கும் நினைச்சவங்கெல்லாம் கைதுக்குங்க. ஏனாமா பெண்களுக்கே ஒப்பலைன்னா அப்போ நம்ம என் தம்பிகளுக்கு ஒப்பலைன்னா நான் ஒரு உதுத்தவைய நான் உன் கூட நடிக்கிறேன். உன்னை கட்டின புருஷன் எப்படி இருக்கேன்? அவனுக்கு கிடைக்கல எதுவும். உண்மையிலே என் தம்பியெல்லாம் சும்மா சொல்கிறாங்க. பிரதீஸ்வரி அப்படின்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் தம்பியெல்லாம் கேமரா பேசணும் ஒன்று இருக்குது. என்கிட்ட இயக்குனர் நிறையா பேசினாங்க. முத்தையண்ணன் என்ன சொன்னாங்க, பிரீதீஸ்வரிக்கு கிராம் மொட்டனாக்கு கேமரா முண்டை. இந்த ஒரு டைலாக நீ பேச வேண்டியதா லென்த்தாக போனேன் எப்படி பேசிவிட்டேன். அவன் இல்லாட்ட நீ நக்கிடுவ. தம்பி இவனை செருப்பிட்டு அடிங்க போகிற 200 தரேன். உண்மையிலே ஆனந்தராஜ் அப்படின்றது என்னுடைய மாணவன். அவன் ஒரே ஒரு விஷயம், நான் சின்ன வயசுலேருந்து என் ஜீனில் வந்தவன் அவன். இப்போ நான் அந்த இடத்துல இல்லாட்டாலும் நகைச்சுவையில் ஒரு சீனவே புள்ள பண்ணிட்டு போயிடுவேன். தனியாக பப்புனாடி ஒரு பேரும் புகழும் பெற்றவன் தான் ஆனந்தராஜ். அதே ஒன்று அப்படி இருக்கான். அவன் நம்பி நான் விட்டுட்டு போய் செந்தில் போய் டீ சாப்பிட்டு வருவேன். அவன் அடிச்சுட்டு கிடப்பேன். வந்து அவர் வந்து தொடச்சு விடுவார். நான் எவ்வளோ பெருமையாக சொன்னேன் வாத்தியார். நானும் பெருமையாக தானே சொல்கிறேன். என்ன வாடா ஓடானே பேசுனேக்கா. அடிக்கா வாக்கா அடிக்க நீ 2 அடி அடி. அந்த அடி அல்லக்கா, அவன் எங்கே ஏந்திரியா மத்தியாக்கா. உடம்பு தாக்குமாக்கா. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம செந்துறைக்கு வரும்போது, ஐயா இந்த நாடகத்துக்கு மூலம் நாங்கள் நடித்து இன்றைக்கி ஜோடியாக சேர்றோம். இதே யூடியூப் சேனல் எங்களுக்கு முதல் இரவுக்கும் ஸ்டாண்டு போட இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்டாண்டை ஊண்டி சரி அதுக்கு வர சொன்னால் எங்கே ஸ்டாண்டு போடுவாங்க தெரியுமா? கவட்டுக்குள்ளே ஸ்டாண்டு போடுவாங்க. அது இடம் பத்தாதுல. அதில் 1 லட்சம் பேரில் வருவேன் கேமரா கொண்டுக்கிட்டு.
அவனை போய் 2 சூம்பு அவனை எவ்வளோ அழகா காமெடி பிசுறானே. போக்கஸ் அப்படி போக்கஸ் லைட்டோட ரோமத்தை எரிச்சு விட்டு போலாம். நான் தான் உங்க பஸ் நைட்டுக்கு டீ கொண்டு வருவேன், குடிச்சுக்கிட்டே செய்யறதுக்கு. மூஞ்சில துப்பிடுவேன். பிரேதீஸ்வரி, நம்ம குழந்தை ஆம்பளை பையன் பிறந்தா இந்த வாரு கருவை கலைச்சலாம்னு பேசுறேன். தரத்தினு முடிச்ச பையன் விளங்குமா? 2 பேரும் கருவை கலைச்சு இதெல்லாம் கருத்தட நிலையம்மா. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அவனை இன்ஜினியர் ஆக்குவேன். அப்போ அவன்லாம் அப்பா வாயினேன். இல்லை நான் அப்பாடா மைசெட் இல்லைடா. ஆனால் காமெடியை எரியிறாங்களே, என்னால் பிடிக்கதே முடியுது, கை கடுக்குதே. நீ இப்படியே இருந்தா காதை சாச்சு நில்லு. என் பேரை எடுப்பேன்னு பார்த்தேன், எடுத்துட்ட. பெரிய பிரின்சிபால் வாட்ச் பண்றாரு ஸ்டூடெண்ட். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா யாரு வேற வைக்க? அந்த குழந்தைக்கே அக்கா வேறா, பேரே அக்கா வேறாடா. பேரை சொல்ற மட்டும். ஆனா ஒரு வசனம் பேசுனா படுத்துறான்டா, எப்படி பின்றான் வேற லெவல்யா. நீ வாயா. பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா ஏர்போர்ட்டு ஓட்டுறதுக்கு போவோம், அந்த பைலட்டை ஆக்கி விட்டுரும். சரியா? யாரு சுப்பு பேரனா? தம்பி அவனை கொஞ்சம் எடுங்க. தம்பி கொஞ்சம் நிமிடம் சொல்லுங்க. கருப்பு, நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உன்னை பிடிச்ச கரகம் விளையிருச்சு. வா ராமேஸ்வரம் போய் தீர்த்தாடுவோம். இன்னைக்கு உங்க மேடை உங்களை சொல்லலைங்க. வா 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 கோபப்படாத. நீ கருப்பு மனைவி, வீட்டில் இருக்க கருப்பு மனைவி, அவங்க சொல்கிறாங்க போர் அடிக்குது, வேற பொம்பளை இருந்தால் கட்டி வைன்னு சொல்கிறேன். அந்த அங்கிள் சொன்னாருங்க, மதுரைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. இது சொல்லுது 3 உள்ள தாயே இருந்தாலும் பரவாயில்ல, நான் லைன் பண்ணிக்கிறேன். கிரிச்சா கிரிச்சா கிரிச்சா. அதே செய்யறதுக்கு முன்னாடி மேமொழி வாங்குறாரு அவனுக்கு. கிறிஸ்தா கிறிஸ்தான். ஐ லவ் யூ காதல். செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்கஞ்சிதான் சக்கரவள்ளியா, சக்கரவள்ளி சித்தி மகன் முருங்கக்காயா, முருங்கக்கானே மகன் பெரிக்காவா. பாட்டுத்தேன் அது உயர்ச்சி நம்பர் 1 கட்டிட்டு. மச்சான், உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு நான் போயிடுவேன், நீங்க மண்டையில முட்டிடக்கூடாது. நான் எப்பயும் மண்டையில முட்ட மாட்டேன். இது 3 நினைக்கிறேன். செவ்வரணி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு சேர்ந்து கட்டம் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்திலே ஒண்ணு நினைச்சு. அது எதுக்கு சின்ன சிறுசுக? என்னப்பா 20 வருஷம் அந்த வேலை தானப்பா பார்க்குறேன். நீ இப்போதான் நாடகம் பார்க்குறியா? நான் வாத்தியார், ஸ்டூடெண்ட் தான் எல்லா பர்ஃபார்மன்ஸும். ஏன்னா எந்த கேஸ் ஆனாலும் அவன் தலையில தானே விழுங்க. கொட்டுகிற அருவியிலே ஒழிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்கிது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே. ஒரு பாடம் சொல்லி கொடுத்து உன்னை சின்ன வயசுல ஸ்கூட்டியெல்லாம் கூட்டு போய் நினைச்ச பலகாரம் வாங்கி கொடுத்த ஒரு வாத்தியார் முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். இதுக்கு அப்புறம் நான் ஜீவசமாதி அடையிறது நல்லது.
அடிச்சா இலக்கத்தானே செய்யும். ஒன்றும் செய்யல. அது நான் ஒன்றும் பண்ணல ப்ரோ. ஒரு எலி ஒன்று தட்டணிச்சு வேணா பொந்து அடிக்கல வச்சாரு. யாரும் சிரிக்கல பொத்து. வரி சொல்லுங்க வாத்தியாரே. கொட்டுகிற அருவி இல்லே. அது முடிஞ்சு. அப்ப இவ்வளவு நேரம் கோமாலதான் தெரியா? செக் பண்ணா அடிக்கிறான் பாரு. ஒண்ணுக்கொன்னு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா சொந்தத்திலும் இடம் இருக்கும். சொந்தத்தில இடம் இருந்தா சொர்க்கத்திலும் இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. இல்லை உன் முடிவுதான் என்னடா? அவளையும் பாட்டு முடிஞ்சு நீ பாடுமா? பாதி வரையும் நீ பாடிட்டியல்ல. பாரி எனக்கு மறந்து போய் உன்னை யாரும் கூட பாட சொன்னா? ஆசையே சொல்ல நினைச்சேன், சொல்லாமத்தான் விட்டேன். நீ சிவரளி கூட்டத்தில ஒன்ன நினைச்சேன். தெரிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரெல்லாம் ஆசை அடங்கலையா? அப்ப அந்த காமம் இன்னும் இருக்கு. ஆசை அடங்கல சக்க 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 தில்லும் மேராக்கே. இப்ப இந்த பாட்டை பாடுகிறா. இப்ப பாடல. இப்ப நான் பாடுற வரியை நீ பாடணும். தில்லும் மேரளே சக்கரா பெந்து கருணோ மெல்லும் குன்றி ஒரு குத்திலே குன்ற மெல்ல மெல்ல ஹேசகரு மேதுள்ள கலசு பொள்ளு லலுவுல லாலலலா. உலக சாயரும் போயிடும். பாடுவா. கை தட்டலாம். ஹிந்தியில பாடி இருக்கணும். எனக்கே தெரியாத மொழிடாது. ஆனா என் தம்பி கை தட்டலாம். சூப்பர். என்னை காப்பாத்தேன் பாடுறா. உடனே பாரு தொலைச்சிட்டு நீ வாத்தா. தம்பி இந்த இருக்கிற ஆளு போயிடக்கூடாது. அண்ணே வந்துருவேன். அதே மாதிரி அடுத்த பப்புன்னு என் தம்பி சிவனேசனையும் ரசிக்கணும். சரியா தம்பி? கை தட்டுங்க. ஒவ்வொரு கலைஞனுக்கும் தனித்திறமை உண்டு. என் தம்பியை தம்பியா பார்க்கணும், அண்ணனை அண்ணனா பார்க்கணும். அதுக்காக இவர் அப்பத்தானே சொன்னேன், இவர் மாதிரி அவர் மாதிரி யாரையும் சொல்லாதீங்க. உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன். என்னை எரிச்சுறது நல்லது. ஏன் காதலையும் சொல்லவா? மச்சா 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 சமச்சானே இந்த அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. மச்சா 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 சமச்சானி அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. நான் பூ முடிச்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான். எந்த ஊர்ல ரொமான்ஸா போய் எந்த புருஷன் போய் இப்படி பண்ணிக்கிட்டு சரி போனா லேசா போய் கையை தொடுன்னு தானே சொன்னேன். அங்கே போய் ஏன் அது பண்ற? கிளறுனா தாண்டா ரெண்டாவது தாண்டா கிழங்கு கிடைக்கும். கிளறு கிழங்கு பயலு கொடூரமா நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு உறவுக்காகத்தான். நான் கண் விழித்து காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சா 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 சமச்சா இது அழகு சீனே ஓ மேல தானே சமச்சீனே. பாட்டு மறந்துச்சாக்கா? இல்ல மாமா, கணேஷ் போல வர வருது. அப்படியே கணேசனை போற அளவுக்கு வந்து யா சத்தியமன் உண்மையில வருதா? சத்தியமா வந்துச்சு. உள்ள வாங்க, எரிக்கிற நேரம் வந்துருச்சு. போங்க. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரமா. நான் தூங்கி ஆனதையா பழுதானதா. மாமன் பொண்ணு அத்தை முறை முறை சேருதா.
ஆயுசுமா போவா யானை தூக்கிட்டு வா. ஏ உடல உசுருமா ஒட்டிக்கொண்ட மாமனே என்ன கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே ஒன்னு நெஞ்சில் நினைச்சு மஞ்சள் குளித்து மஞ்சத்தில் வாழ்கிறேன் என்ன அவ்வளவு பண்றீங்க? குச்சியை கொண்டு வந்து வாயில வைக்க தானே வந்தேன். உழந்துரு புராணி காணி நம்ம புகழ் வாழணும் என்ன சராஜா இங்கே இணையாடணும் வலுவலு வாசினியும் புகழ் வாழணும் வாழ்க்கையில நீ உடைய துணையாகணும் உன்னை கண்டுகிறேனையா நீ புருஷனா நீ இருக்க இடமெல்லாம் எனக்கு அரசனா ஒரு சித்திர வாசிக்கு முத்தடி கொடுத்து முத்திரை பதிக்கத்தான் எப்பத்தான் வருவீங்க